வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நாம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஆனியன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் தோசை செய்கிறதுக்கு நான் 1 கப் மாவு எடுத்துக்கிறேன். அந்த மாவுக்கு நான் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு இதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இந்த விழுதை நாம் மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், நறுக்கி வச்ச கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இதை தோசை மாவில் விட்டுடுங்க. விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை அலம்பி அதில் தண்ணியை விட்டுடுங்க. டெய்லி ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், தோசையை தப்பால் வாத்தாச்சு. இப்போ சுற்றிரும். இதில் எண்ணெய் விடலாம். செஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக நல்ல ப்ரௌனிஷாக இருக்கு பாருங்கள். பாருங்கள், சுவையான ஆனியன் தோசை ரெடி. எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இது தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த ஒயிட் சட்னி, கார சட்னி, எந்த சட்னி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.